முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்திருக்கும் செபி அவருக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பங்குச்சந்தையில் உள்ள ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் உயரதிகாரியின் உதவியுடன் அந்நிறுவன நிதியில் இருந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு அதன் தலைவர் அனில் அம்பானி கடன் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செபியின் அனுமதியின்றி தமக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு முதலீட்டாளர்களின் நிதியை கடனாக கொடுத்து அனில் அம்பானி மோசடி செய்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் இருந்து அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து செபி உத்தரவிட்டுள்ளது. மேலும் RHFL நிறுவனத்தின் நிதியை கடனாக பெற்ற 24 நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையில் உள்ள எந்த நிறுவனங்களின் இயக்குநராகவே நிர்வாகத்திலோ அனில் அம்பானி இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. RFHL நிறுவனத்தில் தமக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு 25 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல RHFL நிறுவனத்திற்கு 6 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 6 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனில் அம்பானிக்கு தொடர்புடைய நிறுவனங்களின் பங்குகளின் மதிப்பு சரிந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.